குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியில இன்னைக்கு நடந்த நிறைய சுவாரஸ்யமான நிறைய முக்கியமான விஷயங்களை நாம பார்க்க போறோம். திமுக மற்றும் விசிகக்கு இடையே தொகுதி பங்கீடு தொடர்பா நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம விசிகவுக்கு 6 தொகுதிகள் தான் கொடுக்க போறோம் அப்படின்னு திமுக சார்பா சொல்லியிருந்தாங்க. இதனால் அவர் ரொம்பவே அதிருப்தியில இருந்தார் அப்படின்னே சொல்லலாம். வெளிப்படையா அவர் ஒரு லைவ்லயுமே பேசியிருப்பாரு. அதாவது Facebook லைவ்லயே பேசியிருப்பாரு. திமுக கூட்டணியில எங்களுக்கு மிக குறைவான ஒரு தொகுதியை கொடுக்கறதா அவங்க பேசிட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 இலக்கு எண்களை தொகுதி கேட்கணும் அப்படின்னு தான் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனே இருந்தது. பட் ஆனா இப்போ கூட்டணியில நிறைய கட்சிகள் சேர்ந்துட்டு இருந்ததாகவும் அவங்களுக்கு தொகுதி பங்கீடு ரொம்பவே குறைவா கொடுத்திருக்காங்க. அதன்படி அவங்களுக்கு மொத்தம் 8 தொகுதிகள் கொடுத்திருக்காங்க. இந்த வகையில் அவங்களுக்கு 2 பொது தொகுதியும் 6 தனி தொகுதியும் சேர்த்து மொத்தம் 8 தொகுதிகள் கொடுத்திருக்காங்க. சோ என்னதான் தொகுதி ரொம்பவே குறைவா இருந்தாலும் கண்டிப்பா இந்த குறைந்த தொகுதியில் நாங்க நல்ல வெற்றியை காண்போம், தேர்தல்ல கண்டிப்பா நாங்க நல்ல ஒரு வெற்றியை கொடுப்போம் அப்படின்னு திருமாவளவன் பேசியிருக்காரு. வேலூர்ல நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுத்திருக்காரு. அதுல அவர் என்ன பேசியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்த வயசுலயுமே மக்களுக்காக போராடக்கூடிய ராமதாஸை தவிர வேற யாருமே சமூக நீதி பத்தி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, திமுகவுல கனிமொழிக்கு சீட்டு கொடுக்காத நிலையில எப்படி கம்யூனிஸ்டுகளுக்கு சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு ரொம்பவே ஆவேசமா பேசியிருக்காரு. கலைஞரின் மகள் கனிமொழிக்கே சீட்டு தராதவங்க கம்யூனிஸ்டுக்கு எப்படி கொடுப்பாங்க? உங்களுக்கு பெரிய எங்காலுக்கு வேற ஒரு சீட்டு அதிகமா கொடுங்கன்னு பேசுறாங்க. அவங்க ஒரு ஆளுமை உள்ள ஒரு பெண். அவங்க மாநில அரசியலுக்கு வரும்போது நாளைக்கு அவங்க தம்பி உதயநிதியை முன்னிறுத்துவது பெரிய இடையூறா இருக்கும்னு நினைப்பாங்க. அதனால அவங்கள இங்க வர விட மாட்டாங்க. 85 வயசுல தமிழை தேடின்னு ஒருத்தன் நடப்பானா? தமிழ்நாட்டுல ஒரு தலைவர் இருக்கானா? சொல்லுங்க. எங்க ஐயா விட்டா யாரு இருக்கானா? இந்த சமூக நீதியின் பேச்சுக்கு எவனா இப்ப அவரை தாண்டி பேசுறதுக்கு ஆள் இருக்கானா? தமிழகத்தை தொடர்ந்து கேரளாவிலும் சட்டமன்ற தேர்தல் மிகவே நெருங்கிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த வகையில வேட்பாளர்கள் அவங்களுடைய வேட்புமனு தாக்கலை நிறைவு செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பினராயி விஜயன் கேரளா தர்மடம் தொகுதியில போட்டியிட போறதா சொல்லியிருந்தாரு. சோ அவர் தொகுதி எதுவும் மாத்தல. அதே தொகுதியில விஜயன் அப்படின்ற பெயருள்ள இன்னொரு சுயேட்சை கட்சியை சேர்ந்த ஒருத்தரும் போட்டியிட போறதா சொல்லியிருக்காங்க. எப்பவுமே இந்த தேர்தல் தொடர்பா அதுவும் நெருங்கி வரும் காலகட்டங்கள்ல ஒரு தொகுதியில ஒரே பேருடைய 2 பேர் போட்டிடுறது, இல்லைன்னா 2 பேருக்கு அதிகமானவங்க ஒரே பேர்ல போட்டிடுறதுன்றது மிகப்பெரிய ஒரு சர்ச்சை. அது சர்ச்சையும் தாண்டி மக்களுக்கு ஒரு குழப்பத்தை கொடுக்கும். ஏன்னா நம்ம பினராயி விஜயன் அப்படின்ற பேருக்கு பக்கத்துல இன்னொரு விஜயன் அப்படின்னு தான் நமக்கு கண்டிப்பா ஒரு கன்ஃபியூஷன் வரும். யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரியாம அது மிகப்பெரிய ஒரு குளறுபடியை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த விஷயம் இவ்வளவு நாளா நம்ம ஒரு திரைப்படத்துல பார்த்துட்டு இருந்தோம். இப்போ தேர்தலையுமே அது முக்கியமா வந்துட்டு இருக்கு. தர்மடம் தொகுதியில மட்டும் கிடையாது, கேரளாவில் இருக்கக்கூடிய நிறைய தொகுதிகள்ல ஒரே பேர் கொண்ட ஒருத்தங்க 2 பேர்னு நிறைய பேர் போட்டிட்டு இருக்காங்க. இதனால கண்டிப்பா மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை சந்திக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அதுக்கு முன்னதா அவங்களுடைய பெயர்கள்ல ஏதாவது மாற்றம், அதாவது ஏதாவது இனிஷியல் மாற்றமா இருக்கட்டும், இதெல்லாம் இல்லைன்னா ஏதாவது அடைமொழி மாற்றமா இருக்கட்டும், கண்டிப்பா செய்வாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது தேர்தல் ஆணையம் கிட்ட இருந்து. தேனி மாவட்டத்துல தமிழ்நாடு தலைகுனியாது அப்படின்ற தலைப்புல திமுக சார்பா பிரச்சார கூட்டம் ஒண்ணு நடந்துச்சு. இதுல OPS பேசியிருக்காரு. அவரு திமுக இணைஞ்சதுல இருந்து அவருடைய மேடை பேச்சுகள் எல்லாமே ரொம்பவே ஆர்வம் ஊட்ட வேண்டியதா இருக்கு. அதாவது அவரு தன்னோட எதிரான ஒரு கட்சியில சேர்ந்திருக்காரு இல்லையா, அவர் என்னதான் பேச போறாரு அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே அதிகமா இருந்துட்டு இருந்தது. இந்த மேடையில ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறமேட்டு நான் ரொம்பவே சோர்வா இருந்தேன், அதாவது ரொம்பவே சோகத்துல இருந்தேன். எனக்கு மகிழ்ச்சியை திரும்ப கொடுத்தது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எனக்கு கொடுத்த பதவியை நன்றியோட நான் திருப்பி அவங்க கிட்டே கொடுத்து வந்தவன் தான் நான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறமேட்டு இவரோட மகிழ்ச்சியே இல்லாம இருந்தாரா, சிஎம் ஸ்டாலின் தான் அந்த மகிழ்ச்சியை திருப்ப கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. விசிகாவுக்கு தமிழகத்துல மட்டும் தொகுதி பங்கீடுல பிரச்சனை வரல, புதுச்சேரியிலுமே வந்துட்டு இருந்தது. சோ அவங்க அங்கேயுமே அதிக தொகுதிகளை கேட்டிருந்தாங்க. ஆனா அவங்க 3 தொகுதிகள் தான் கொடுத்திருந்தாங்க. சோ அந்த வகையில தனிச்சு போட்டியிட போறதா விசிக தலைவர் தொல் திருமாவளவன் சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, தனிச்சு போட்டியிடக்கூடிய தொகுதிகளை தவிர்த்து மற்ற தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய கூட்டணி வேட்பாளர்களுக்கு நாங்க தகுந்த ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுச்சேரியில் தனித்து போட்டி என்று நாங்கள் அறிவித்திருக்கிறோம். 3 தொகுதிகளில் நாங்கள் நாமினேஷன் செய்திருந்தோம். ஏன் 3 தொகுதிகளில் நாமினேஷன் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது என்றால், வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு கடைசி நிமிடம் வரையில் கூட்டணி உறுதிப்படவில்லை. கடைசியாக வேட்புமனு தாக்கல் முடிந்த பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 1 தொகுதிதான் என்ற அறிவிப்பு வெளியானது. ஆனால் அந்த 1 தொகுதியிலும் காங்கிரஸ் சார்பிலே
வேட்புமனு தாக்கல் செய்தவர்கள், தனித்தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கல் செய்தவர்கள் திரும்பப் பெறுவதற்கு தயாராக இல்லை. இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியில இன்னைக்கு நடந்த நிறைய சுவாரஸ்யமான நிறைய முக்கியமான விஷயங்கள்ல நாம பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோகிலா செல்வராஜ்.